அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்த பார்க்க போகிறோம்னா 2026க்கான ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் யோசிங்க. யூடியூப் எப்படி செயல்படுதுன்னு யோசிங்க. இப்போது நீங்கள் வேலை மெனக்கிட்டு ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறீங்க, சரிங்களா? எப்படி வேலை மெனக்கிட்டு ரெடி பண்ணுறீங்க. தம்ப்நெயில் மேக்கிங் கற்றுக்கணும், டைட்டில் வைக்க கற்றுக்கணும், டேக் எங்கேருந்து எடுக்கணும்னு கற்றுக்கணும், ஹேஷ்டேக் போடணும், நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். இது நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறவங்கள தான் முக்கியமாக இதை பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு முக்கிய காரணமே இதுதான். நம்ம வாட்ஸ்அப் குரூப் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம மொபைல் எடுத்தாவே வில்லேஜ் குரூப், சிட்டி குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நிறைய குரூப்ஸ் இருக்கும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வீடியோவை எடுத்துருவோம். நம்ம வீடியோவை யாராவது பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அப்லோட் பண்ணுவோம். எப்படி அப்லோட் பண்ணுவோம்? அப்படி அப்லோட் பண்ணும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவோம், அதை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம். இப்போ தாங்க கதையே இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் லிங்க் வைக்கலாம், சரிங்களா? இப்போது எல்லாமே வாட்ஸ்அப்பில் அதில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோவை நீங்கள் வைக்கிறீங்க. இப்போது உங்கள் வீடியோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் பார்ப்பாங்க. அப்படி அவங்க தேவைப்படலைன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணாவே ஒரு வியூஸாக கணக்காகும். யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூஸ்க்கு, அதாவது ஒரு வியூஸ் பார்த்தாங்கன்னா அடுத்த வியூஸ்க்கு புஷ் பண்ணும், அதுக்கு அடுத்த வியூஸ்க்கு புஷ் பண்ணும். அது போல் ஒவ்வொருத்தராக தான் கால்குலேட் பண்ணி நிறைய வியூஸை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் எடுத்த உடனே வச்சு யாருமே பார்க்க மாட்டான். ஈவன் நம்ம ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டான். பிகாஸ் அது அவனுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உள்ளே போய் வெளியே வந்திருப்பான். அவனுக்கு யூடியூப் பற்றி தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு ஜஸ்ட் ஒரு வியூவர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைப்பான். அதாவது வியூவர் கனெக்டிவிட்டி கிடையாது, உங்களுடைய வீடியோஸ் ஆடியன்ஸ் கனெக்டிவிட்டி, ஆவரேஜ் வியூ டியூரேஷன். உங்கள் சேனலில் எவ்வளோ நேரம் உங்கள் ஆடியன்ஸ் ஸ்டேவாக நின்று பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் சேனலை அடுத்த லெவலுக்கு யூடியூப் கொண்டுட்டு போகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த சேனல் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் தேவைப்படும். பிகாஸ் நியூ யூடியூபருக்கு மட்டும்தான் தேவைப்படும். புதுசாக கிரியேட் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தேவைப்படும். இதில் கொண்டுட்டு நான் ஒரு குக்கிங்கை போட்டால் போகாது, ஒரு விளாகிங் போட்டால் போகாது, சரிங்களா? இதே போல தான் நீங்கள் கண்டென்ட்டை மாற்றியும் போடக்கூடாது. வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு உங்களுடைய லிங்க்ஸோ இல்லை எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாதீங்க. என்னடா மற்றவங்க சேனல்லாம் ஷேர் பண்ணுங்கன்றாங்க, பண்ணாதீங்கன்றா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யூடியூப் எப்பவுமே முதல் நாள் நீங்கள் போஸ்ட் பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கும், ஷார்ட்ஸுக்கும், லைவுக்கும், வீடியோக்கும் யூடியூப்பே செட் ஆஃப் பீப்புள் கிட்ட உங்களுடைய வீடியோஸை ஷோ பண்ணும். அதுக்கு தெரியும் இந்த ஆடியன்ஸ் இதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் செட் ஆஃப் வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது அவங்க மேபி பார்க்கலாம், யூடியூப் அனலைஸ் பண்ணி கொடுக்கும். பட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வியூவர்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க, ஆடியன்ஸாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் அதுதான். சரிங்க சிஸ்டர், நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அதெல்லாம் வியூஸ் போகலையா அப்படின்னு கேட்பீங்க. கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி வைக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு 3 days அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவாங்க. ஒருவேளை உடனுக்குடனே ஷேர் பண்ணாலும் அவங்க செலிபிரிட்டியாக இருப்பாங்க. இந்த 2 விஷயம் மட்டும்தான் அவங்கள பூம் பண்ணுமே தவிர, அவங்க ஒரு நியூ யூடியூபராக இருந்து அவங்க வாட்ஸ்அப்பில் வச்சு ஃபேஸ்புக்கில் வச்சு போகாது. யூடியூப் லிங்க் ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளேயே தான் இருக்கணும், சரிங்களா? அதாவது யூடியூப்குள்ளேயே யூடியூப் ஆடியன்ஸை கவர் பண்ணும். ஃபஸ்ட்டு 1 day யூடியூப் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரேண்டமாக எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கும். அதுக்கு அடுத்த நாள் தான் ஒரு வியூஸ்க்கு அடுத்து இன்னொரு வியூஸ் அப்படின்ட்டு புஷ் பண்ணும். ஸோ நீங்கள் யூடியூப் கிட்ட கொடுத்துருங்க உங்கள் வீடியோவை. அது எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்குதோ காமிக்கட்டும். அப்படி காமிச்சு வியூஸ் போகலைன்னா நீங்கள் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள், சரிங்களா? நமக்கு செட் ஆகாத கண்டென்ட்டை வருஷம் ஃபுல்லாக போட்டாலுங்க, வாழ்நாள் ஃபுல்லாக போட்டாலுமே நமக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு உங்களுடைய நேச்சுரலாக என்ன வருதோ அதை மக்கள் விரும்புவாங்க, சரிங்களா? இங்கே பல டெக் சேனல் இருந்தாலும் நம்ம சேனலில் விரும்புகிறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னுடைய பேஜ் புக் பண்ணி அவங்கள நான் என்னுடைய சேனலில் வச்சுருக்கேன். இது போல் உங்ககிட்ட ஏதாவது திறமை இருக்கும். ஸோ அதை புக் பண்ணி உங்கள் சேனல்
சேனலை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்பில் என்னென்ன மானிட்டைசேஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 8946014557. அது மட்டும் இல்லை 2026 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னைய போல் 2 சேனல் மானிடைஸ் பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டிப்ஸை கனித்தமிழ் டெக் வந்து வாரி கொடுத்துட்டே இருக்கும். மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப லவ்லி அண்ட் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம், பொறுமை கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயான்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பணம் தான் கொடுத்துட்டுமே அப்படின்னு ரூடாக பேசக்கூடாது. அதே பொறுமை இருக்கணும், சரிங்களா? பொறுமை இருந்தால் எதையுமே நம்ம சாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.